அந்த ரெஸ்பிரேட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சார் நடிகர் வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள்லாம் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 10 பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு. இன்னைக்கு முழு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூணு பிடிச்சி டைரக்டா மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா மஞ்சு கொட்டை வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அதே அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போக நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா. அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா சாமியார் வேஷத்துக்கு போடுறீங்கன்னா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒரு இருக்கு. இந்த இதுல 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர்ல வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூமுக்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ப்பா, போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபா பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் வாயா, டைரக்டர் கத்த போறாரு. அட, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க. நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஸா இருக்கு. அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான். நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாடாள வைரவி, ஜெய் ஜெகதீப். மூஞ்சி வருது. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளை போடியா. வேற 2 ஆளை போடலாம். சாமியார் ட்ரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க. வேற ட்ரெஸ் இல்லையே. ஓ மை காட், I am moved out. Pack up. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு சாமியாரு வந்த விஷயம்? இந்த வீட்டில் ஆணி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதீப். குந்தோ என்னம்பக. சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த 2 வேலைக்காரன் நாயிங்க, நகைக்கு ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாயிங்க நிறுத்துமா, நாய்க்குறத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயின்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால்போ சொல்லிருக்கிற. அதை ஆள் வச்சு கிளி, இல்ல உடனே நீயே கிளிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும். நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒட்டர்பல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா. உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது? மகான்லாம் வந்திருக்காங்க. இப்ப போய் மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்களும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொளுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது? இது கைலாசம். சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரியுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சு குடிச்சிய கைகால் உடைஞ்சா நீ குடிச்சா ஒப்ப கொடுப்பானா? நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரி இருந்தா நீ குதிதா, நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது?
போலீஸ் விசில் நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடுற ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய் ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்க இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. நான் தான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது சொல்லி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூனியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லன்னா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கடிக்கிறேன். இது என்னங்குது? இது 555 சிரட்டு. அதாவது லோக்கல் சிரட்டு என் உடம்புக்கு ஒத்து வராது. அதனால ஃபாரின் சிரட்டு குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும். சாமி, சாமி பூசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான் தான். சாமி, காலையில இருந்து கழுதை காணாத போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுதை கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு. நம்ம கழுதை கேட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி, கழுதை. சாமி, கழுதை. என்னையா கழுதைங்கிற? நீங்க சொன்னபடி கழுதை கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டிச்சவரு பக்கத்துல தான். சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க. ஒண்ணும் தெரியாதோ ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாருங்க. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குன்னு? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பிள்ளைசனி வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. போய் வா. எங்க ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வேண்டா, நீ இந்த நாய் பிறந்த, நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் ஷாப் மூட போறேன். அண்ணா, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, 1:30 போ.
அண்ணே எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. அப்படி வாங்க வழிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷம் இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையப்படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னது இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற? அதுப்பா, எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோரத்துல அலையிறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ, இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாங்க. இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாக்கியமா உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப்.